कर्पूर कांति देहाय பிரம்மமூர்த்திதராய் வேதசாஸ்திர பரிஜ்ஞாய தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விருச்சிக ராசிக்கு ஏன் இந்த நிலை அப்படின்ற புதிய தலைப்பில் நம்ம பேச போகிறோம். கடந்த பல வருடங்களாக கிட்டத்தட்ட 2.5 ஆண்டு காலமாக விருச்சிக ராசி அன்பர்கள் பயங்கரமாக வேதனைகளை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நிறைய பேர் நம்ம பார்க்கும்போது கமெண்ட்ஸ்ல மிக வருத்தமான கருத்துக்களை அவங்க தெரிவித்துக் கொள்கிறார்கள். விருச்சிக ராசியில நான் ஏன் பிறந்தேன், விருச்சிக ராசியில பிறக்கக்கூடாது, ஏராளமான கஷ்டங்கள், எங்களுக்கு 7.5 சனி முடிந்து பல வருஷங்கள் ஆயிருந்தும் நாங்கள் நிம்மதியாக வாழ முடியவில்லை, விருச்சிக ராசியில பிறக்கிறது என்பது ஒரு சாபமா, ஒரு நரக்க வாழ்வு தருகின்ற இந்த ராசியில நம்ம பிறக்கவே கூடாது அப்படின்னு பல வகையான வேதனைகளோட கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். இதுக்கு என்ன காரணம்? ஏன்னா காரணம் இல்லாமல் எதுவும் நமக்கு இல்லை. எல்லா விஷயங்களுக்கும் ஒரு நிச்சயமான காரணம் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அத்தகையானது. ஏன்னா இதுக்கு மெயின் காரணம் காலபுருஷ தத்துவ ராசிக்கு இது 8ஆம் வீடாக வருகிறது. 8ஆம் வீடுன்னா அஷ்டமஸ்தானம் அதாவது கெட்ட ஸ்தானம்னு கிடையாது. காலபுருஷ தத்துவத்துக்கு ரகசியங்கள் அடங்கின்ற ஒரு ராசியாக 8ஆம் வீடாக வருகிறது. அது மட்டும் இல்லாமல் காலபுருஷ ராசிக்கு ராசிநாதனாகிய செவ்வாய் 8ஆவது வீட்டுக்கும் அதாவது ராசிநாதனாக தான் வருகிறார். ஆக அது மர்மங்கள் நிறைந்த ஒரு ராசி அப்படின்னு சொன்னால் அது விருச்சிக ராசி தான். ஆனா சிறந்த ஒரு மருத்துகளை உருவாக்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்க சிறந்த ஒரு சர்ஜன்ஸாக இருப்பாங்க. உலகளவிலேயே ஒரு ஃபேமஸ் சர்ஜன்ஸன் எடுத்துக்கொண்டாலும் விருச்சிக ராசியில பிறந்தவங்களாக இருப்பாங்க. மருத்துவத்துறையில மிகப்பெரிய ஒரு உன்னதமான நிலை எட்டியவர்களை நீங்க பார்த்தா கூட அவங்க நிச்சயமாக ஒரு விருச்சிக ராசியில பிறந்தவர்களாக இருப்பாங்க. கிரிமினல் லாயர்ஸ், மிகப்பெரிய ஒரு பிரபலமடைந்த கிரிமினல் லாயர்ஸ் ஏன்னா விருச்சிக ராசி என்பது ஒரு ப்ரோபிங் சைன். ப்ரோபிங் சைன்னா அது ஒரு இன்வென்டட் சைன். நிறைய சயின்டிஸ்ட் பெறக்கூடியது, நிறைய செயின்ட்ஸ் பெறக்கூடியது அந்த ராசி, அந்த லக்னம். இந்த லக்னத்துக்கு இதுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, செவ்வாய் பெரும்பாலும் 6ஆம் பாவத்திலேயோ, அதாவது மேஷத்திலேயோ ரிஷபத்திலேயோ சிம்மத்திலேயோ இருந்து அந்த செவ்வாய் அல்லது ராசியில உங்க ராசிலேயே, அதாவது மேஷ ராசியில செவ்வாய் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு 6ஆம் வீடாகிய மேஷத்தில் இருந்தாலும் சரி, விருச்சிகத்தில் இருந்தாலும் சரி, மேஷத்தில் இருந்தாலும் சரி, ரிஷபத்தில் இருந்தாலும் சரி, சிம்மத்தில் இருந்தாலும் சரி, இந்த 4 இடத்துல எங்கே செவ்வாய் இருந்து மற்ற 3 இடங்கள்ல, அதாவது மேஷத்திலையும் ரிஷபத்திலையும் சிம்மத்தில் இருந்து செவ்வாய் லக்னத்திலும் பார்த்த பட்சத்தில் புறந்தருளும் பூமி ராஜயோகம். செவ்வாய் பூமி புத்திரன் அல்லவா, அதாவது நிகரலந்த ஒரு மிகப்பெரிய ஒரு புறந்தருளும் ராஜயோகம். பூமியை ஆளும் தகுதியை உடையவனாக இருக்கின்றான். சாதாரணமாக பிறந்திருந்த நிறைய பேர் விருச்சிக ராசி நம்ம பார்க்குறோம். இப்போ அமெரிக்காவில் கூட நான் நிறைய பேரும் பார்த்துருக்கேன். சாதாரணமாக இந்தியாவில் ரொம்ப கஷ்டப்பட்டு சாதாரணமாக அமெரிக்கா போயிட்டு அமெரிக்காவில் மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாறி இருக்கார்கள். இது காரணம் என்ன? எதுக்கு ஆரம்ப காலத்தில் கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30 வருஷம் வரை இவங்களுக்கு பயங்கரமான கஷ்டங்களாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய உன்னதமான நிலைகள். நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மேற்கூறிய இடங்கள்ல செவ்வாய் இருந்த பட்சத்தில் மிகப்பெரிய நன்மை செய்வார். ஆக இந்த ராசி கடந்த 2.5 ஆண்டு காலமாக பயங்கரமாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. காரணம், அர்த்தாஷ்டம சனியில ராசி இருக்கிறது. சனி பகவானுக்கு செவ்வாய்க்கு ஆகாது, கடுமையான எதிரிகள் இவங்க. அதனாலதான் எப்போ சனி பகவானுக்கு எந்த வகையில ஒரு தாடனம், அதாவது ஒரு என்ன சொல்கிறோம்னா, இப்போ செவ்வாய் சனி பார்த்தாலோ அல்ல செவ்வாய் மேலே சனி பார்வை அல்ல சனி பார்வை செவ்வாய் மேலே இருந்து உலகத்துக்கு ஆபத்து, பூகம்பங்கள் ஏற்படுறது, வார்ஸ் வருது, மிகப்பெரிய நிலநடுக்கங்கள் ஏற்படுகிறது. இதெல்லாம் கூட அந்த சனி செவ்வாய் பார்வைகள், சனி செவ்வாய் கன்ஜங்ஷன்ஸில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு டேஞ்சரான சிச்சுவேஷன்ஸ். தீஸ் 2 பிளானட்ஸ், ஒன்று செவ்வாய் பூமி, சனி மாரகம். பூமி மேலே வாழ்கின்ற ஜீவராசிகளை அழிக்கின்ற ஒரு தகுதி இந்த 2 கிரகங்களுக்கு உண்டு. ஆக இந்த 2 கிரகங்களுக்கு சனி பகவான் அஷ்டமஜின்னு இருக்கும்போது அர்த்தாஷ்டமஜின்னு போது நமக்கு 4ஆம் வீட்டில் சனி பகவான் ராசிக்கு இருக்கிறார்னு அர்த்தம். 4ஆம் வீடுன்னா சுகஸ்தானம்.
சுகம் கெட்டு போயிடுது இல்லையா, வாகனங்கள் கெட்டு போயிடுது, வீடு கட்ட முடியல, அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிப்பு, ஆஸ்பத்திரி செலவுகள், எங்கு சென்றாலும் தேவையில்லாத பிரச்சனைகள், குழப்பங்கள், சம்பந்தமில்லாத விபத்துகள், வாகன விபத்துகள், மருத்துவ செலவுகள், நிறைய பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். காரணம் மேஷராசி அதாவது விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 3ஆம் வீடாக சனி பகவான் வருகிறார். பார்த்துக்குங்க, 3ஆம் வீடாக சனி பகவான் வருகிறார் என்றால் முயற்சிகள் என்பது தாமதமாகும். நீங்க என்னதான் டேலண்டடா இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் ஹைலைட் பண்ண முடியாது. 4ஆம் வீடு சுகஸ்தானம், சனி பகவான் வீடு. அதனாலதான் விருச்சிக ராசியில பிறந்தவங்க நிறைய பேருக்கு 4ஆம் வீடு சுகஸ்தானம் சனி பகவான் வீடா வரதுனால சுகப்பட முடியாது. அம்மா உடல் ஆரோக்கியம், நிறைய பேருக்கு தாய் தந்தைகளுக்கு அம்மா இல்லாமலே பிறந்த சில வருஷங்களே அம்மா இழக்கக்கூடிய நிலை என்பது ஏற்படும். செவ்வாய் ரத்த உறவுகளை குறிக்கின்றது. ஸோ பிளட் ரிலேஷன்ஸ் மற்றவங்களோட இடத்துல நிறைய பேர் வளருவாங்க. இல்லை, நம்மளை அன்பை பார்க்கக்கூடியவங்க இழக்கக்கூடிய ஒரு நிலை என்பது நேரிடும். ஏன்னா 3-4 குடைவனாக வருகின்றார். ஸோ முயற்சிகள் வெற்றிகள் என்பதை எளிதாக பெற முடியாது. அதுக்கப்புறம் தாய் சுக்கம் கிடைக்காது, அல்லது நல்ல வீட்டில் வாழ முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்ட சின்ன வயசுலேருந்து ரொம்ப சாதாரண நிலையிலேருந்து மிகப்பெரிய கஷ்டங்களை அனுபவித்து செல்ல வேண்டியதாக இருக்கும். 2-5 குடைவனாக போகிற புண்ணியாதிபதியாக குரு பகவான் வருகிறார். அதனால்தான் சனி பகவான் பக்கத்து ராசியில் இருக்கிறதுனால விருச்சிகத்தை பக்கத்துலேயும் 3-4 ஆதிபத்தியங்கள் பெற்ற சனி பகவான் மிகப்பெரிய கொடுமைகள் பண்ணக்கூடிய நிலை என்பதை ஏற்படுகிறது. ஆக நமக்கு அர்த்தாஷ்டம ஜீன காலகட்டத்தில் பயங்கரமான துன்பங்களை கொடுத்துருக்கிறார். இப்போ இந்த கருத்துக்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் உண்மையாக தான் இருக்கிறது. காரணம் என்றால் அவங்களுக்கு அந்த அளவு கஷ்டங்களை கொடுக்குது. ஏன்னா மனிதன் ஒரு அளவுக்கு தான் தாங்க முடியும் இல்லையா. ஸோ பிறந்தலேருந்து அவங்க கஷ்டங்களை அனுபவித்து கொண்டே இருக்கிறார்கள். எங்கே செய்தாலும் லாஸு, எங்கே போனாலும் அங்கீகாரம் இருக்காது, எதிரிகள். ஏன்னா 6ஆம் வீடு செவ்வாய் வீடு, எதிரிகள் பலமான எதிரிகள். செவ்வாய் ஒரு பாடு நல்ல நிலையில பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்மளுக்கு எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய அந்த இடங்களை வலிமையான இடங்களாக வரும்போது பயங்கரமான பாதிப்பு கொடுக்கும். ஒளிக்கிரகங்கள் சந்திரன் சூரியன், இந்த ஒளிக்கிரகங்கள் தர்ம கர்மாதிபதிகளாக வருகின்ற ஒரே ஒரு ராசி விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் தான். விருச்சிக லக்னத்தில் பிறந்தால பாக்யாதிபதி யார்? சந்திரன். கர்மஸ்தானாதிபதி யார்? சூரிய பகவான். ஆக சந்திர ஒளிக்கிரகங்கள் சூரிய சந்திராதிகள் தர்ம கர்மாதிபதிகளாக வருகின்ற ஒரே ஒரு ராசி என்று சொன்னால் அது நிச்சயமாக விருச்சிக ராசியாக இருக்க முடியும். ஆக 10ஆம் வீடு சூரிய பகவான் ஒளிக்கிரகங்கள் பாக்யாதிபதியாக வர்றதுனால பாக்கியம் எங்கே இருக்குது பாருங்க, ஜலத்தில் இருக்கிறது. ஸோ வெளிநாட்டில் தான் அதிகமாக பாக்கியம் சம்பாதிப்பார்கள். சூரியன் 10ஆம் வீடு தொழில்ஸ்தானம் எங்கே இருக்குது? ஸ்திர ராசியில் இருக்கிறது. ஆனால் பாக்கியம் எங்கேருந்து வருகிறது? வெளிநாட்டிலேருந்து வருகிறது. அதெல்லாம் வெளிநாட்டில் போய் தொழில் அமைச்சக்கூடிய நிலை என்பது ஒளிக்கிரகங்கள். அதனால சூரிய சந்திராதிகள் ஒளிக்கிரகங்களை தர்ம கர்மாதிப்புகளாக வர்றதுனால 4 பேருக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பிரகாசிக்கக்கூடிய வாழ்க்கை பெற்றவர்கள் விருச்சிக ராசி என்பவர்கள் எங்கிருந்தாலும் அவங்கள தனிமை தனித்தத்துவம் மிகப்பெரிய ஒரு டைனமிக் பர்சனாலிட்டியாக வந்துடுவாங்க. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சனி பகவான் இன்ஜினியரிங் செய்யணும், மருத்துவ செய்யணும், எல்லாம் கலந்தது. அதனால தான் சிறந்த மருத்துவர்கள், சிறந்த இன்ஜினியர்கள் எல்லாம் நமக்கு விருச்சிக. ஏன்னா ஃபோர்டு இன்ஜினியர் அவர் பார்த்துருக்குறோம். ஃபோர்டு அவங்க ஜாதகத்தில் கூட அவர் விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் தான் பிறந்திருக்கார். இந்த மாதிரி பிரபலங்கள் நிறைய பேர் இன்வென்டட் பீப்புளாக இருப்பாங்க, சயின்டிஸ்டாக இருப்பாங்க, நிபுண யோகம் பெற்றவர்களாக இருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய அதிருஷ்டமான அமைப்பு என்பது கடந்த காலங்களில் பயங்கரமான கசப்புகளை கொடுத்துருக்குது. இனியாவது நன்மை நடக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லா ராசிகளுக்கும் இருக்கும் இல்லையா. நிச்சயமாக மிகப்பெரிய நன்மைகள் விருச்சிக ராசி நம்மளுக்கு நடக்கப் போகிறது. ஏன் நடக்கப் போகிறது என்றால் 5ஆம் பாவத்தில் சனி பகவான் வருகிறார். 5ஆம் பாவத்தில் சனி பகவான் வர்றதுனால நமக்கு என்ன நன்மை? 2-5 கூடையவன் குரு பகவான் உங்களுக்கு சுபராக வருகிறார். அந்த இடத்துல 5ஆம் வீட்டில் சனி பகவான் வீட்டில், அது குரு பகவான் வீட்டில் சனி பகவான் வர்றதுனால மிகப்பெரிய நன்மைகள் உண்டு. ஸோ பூர்வ புண்ணியத்தில் சனி பகவான் வர்றதுனால கர்ம பிளானெட் 5th ஹவுஸில் நமக்கு வரும்போது மிகப்பெரிய பூர்வ புண்ணியங்களை நமக்கு மிக பிரபலமாக அள்ளித்தரும். ஸோ அதன் விளைவாக மிகப்பெரிய நன்மைகள் என்பது ஏற்படுகிறது. சனி பகவான் விருச்சிக ராசிக்கு 3-4 கூடையவனாக வர்றதுனால 3 என்பது ஒரு உபஜயஸ்தானம், வெற்றிகள் கொடுக்கக்கூடியது ஒரு ஸ்தானமாக இருக்குது. 4 என்பது கேந்திரம். ஆக சனி பகவான் 4 அவர் ஆட்சி பலத்தோடு இருந்த ஜென்மராசியில் உங்களுக்கு 3 இருந்தாலும் முயற்சிகள் மூலமாக வெளிநாட்டுக்கு போய் மிகப்பெரிய நன்மைகள் அடைவார்கள். 4 இருந்தாலும் சசியோகம் பெற்று அரசாங்கத்தில்
அல்லது அரசில் வந்து மிகப்பெரிய பதவிகள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் என்பதை தருகிறது. ஆக இப்போ நமக்கு கோச்சார ரீதி 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணியத்தில் 3-4 கூடியவன் போய் 5ல் உட்கார்ந்துருக்கிறார் பூர்வ புண்ணியத்தில். ஸோ இது விசேஷமான நன்மை அள்ளி தருகிறது என்றால் மாற்று கருத்து இல்லை. இதன் விளைவாக மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள். எப்படி இருந்தாலும் சனி பகவான் வந்து செவ்வாய்க்கு பகையாக இருக்கிறதுனால நமக்கு பாதிப்புன்றது கிடையாது, பாதிப்புன்றது அதிகமாக இருக்கும். பட் இங்கே 5ல் வர்றதுனால மிகப்பெரிய நன்மைகள் நம்ம பெறக்கூடிய நிலை என்பதை ஏற்படுகிறது. அடுத்து நமக்கு குரு பகவான் வந்து நமக்கு ஏற்கனவே ராசிக்கு 7ஆம் பாவத்தில் இருந்து ராசியை ஒரு வருஷம் உங்களுக்கு அரவணைத்து கொண்டார்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. காரணம் என்றால் குரு பகவான் வந்து ரிஷபத்தில் நின்று கொண்டு தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்த்தார். தொழிலில் பயங்கரமான லாபங்கள் அள்ளித்தரக்கூடிய அளவுக்கு நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி, உள்நாட்டில் வெளிநாட்டில் எங்கிருந்த போதிலும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையான ஒரு எதிர்பாராத தன சம்பத்துகளை அள்ளி தந்தார் என்றதில் மாற்றுக்கிறது இல்லை. விருச்சிக ராசி அன்பளுக்கு நம்ம பெருவாய் இது ஏன்னா மிகப்பெரிய ஒரு சைலண்ட் சைனன்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருக்கிறது. அதிகமாக இவங்க பேச மாட்டார்கள், ஆனால் செயலில் காட்டுவார்கள். அதனால தான் வந்து இந்த ராசிக்கு எப்பவும் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு இன்வென்டட் சைன் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி. இவங்க சயின்டிஸ்ட் ஆல்மோஸ்ட் ஆல் த சைன் இஸ் ஆல்மோஸ்ட் ஆல் இன்வென்டட் சைன் அண்ட் மோர் ஓவர் ப்ரோபிங் சைன். ஸோ அதனால தான் அவங்க என்னன்னு எப்பவும் ஒரு தீர்க்க சிந்தனையில் உடையக்கூடிய ராசி. அதனால தான் அவங்க வந்து எதுவும் வந்து ஒரு நல்ல ஷேப்பிங் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணுவாங்களே ஒழிய உடனடியாக நிறைய பேசுறது கிடையாது. ஒரு சைலண்டான சைனு, பட் சீக்ரெட் சைன் அண்ட் மோர் ஆஸ் வெல் ஆஸ். ஏன்னா 8ஆம் வீடு மறைவு ஸ்தானம் அல்லவா. ஸோ மறைந்த வீடு, அதனால தான் அதிகமாக பேச மாட்டாங்க. ஆனால் பட் அதிகமான ஆற்றலுடைய திறம்பட செயல்படக்கூடிய வீரர்களாக செயல்படுவார்கள். நிறைய மிலிட்ரி வகையில் பார்த்தாலும் நிறைய பிரபல வக்கீல்கள், பிரபல மருத்துவர்கள், பிரபல இன்ஜினியர்கள் எல்லாம் வந்து இந்த ராசிக்குடையவர்களாக இருப்பார்கள். ஸோ கிரேட் இன்வென்டட் சைன். அதனால தான் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படி ஒரு அதிருஷ்டமான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பெரும்பாலும் இந்த ராசியில் பிறந்தவங்க மற்றவங்களுக்கு நிறைய சம்பாதிச்சு அவங்க சுகப்படாமல் செல்வது என்பது உண்டு ஜோதிட ரீதியாக. ஆனால் நான் என்ன சொல்லுவேன், விருச்சிக ராசியில் பிறந்தவங்க, விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் மேக்ஸிமம் அவங்க எல்லாம் அவங்களே இருக்கிற காலத்திலேயே முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டியது என்பது கருத்து. ஏன்னா ரொம்ப பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணி லைஃப் சம்பாதிச்சு நிறைய இது பண்ணி மற்றவங்களுக்கு விட்டு செல்வது என்பது நிறைய கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு உண்மையாகிறது. ஆக மேக்ஸிமம் விருச்சிக ராசி அன்பர்கள் வந்து நல்ல விதமாக தே ஹேவ் டு என்ஜாய் இன் தேர் லைஃப். ஏன்னா மர்மஸ்தானமாக இருக்கிறதுனால தான் அவங்க எல்லாம் எதிர்பார்க்கறதுக்குள்ள அது எங்கேயோ போயிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய சிரமங்கள் அவங்க சந்திக்கக்கூடிய நிலை என்பது இருக்கிறது. காரணம் அஷ்டமஸ்தானம் 2ஆக வருகிறது, ஜெமினியாக வருகிறது. ஸோ அஷ்டமஸ்தானம் 2ஆக வருதுன்னா ஆயில் ரெட்டை ஆயில் அதாவது ரெட்டை ஆயில் இந்த சென்ஸும் மிகப்பெரிய கண்டத்தெல்லாம் தப்பிச்சுட்டு பொழைப்பார்கள் அப்படின்றது ஒரு கருத்து இருக்குது. புதனது போக்குவரத்து. ஸோ போக்குவரத்து மூலமாக நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை என்பது. ஆக 5ஆம் வீடு மேலே தன்னுடைய பார்வை லாபஸ்தானத்து மேலே விழுந்தது. உங்கள் ராசியும் பார்த்தார். ராசியும் பார்க்கும்போது அங்கீகாரம் எங்கே சென்றாலும் முதல்ல வந்து நம்ம பேச்சை எடுக்க மாட்டாங்க, நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு வந்து எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு மரியாதை, ஒரு பதவி, பட்டம், பொருள், அதாவது எல்லாம் தரக்கூடிய நிலை ஏற்பட்டுருது. அது மட்டும் 3ஆம் வீட்டில் குரு பகவானுடைய பார்வை விழுந்தது. ஸோ எடுக்க முயற்சிகளை வெற்றி என்பது. அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் வாகன சம்பந்தமான பிரச்சனைகள், வாகனங்களை பழுதாகிறது, இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்குது. ஆனால் இந்த காலகட்டம் பர்டிகுலர்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபருக்கு அப்புறம் வரக்கூடிய காலகட்டங்களில் சனி பகவான் வக்கரமடைந்திருக்கிறது. அது போலவே குரு பகவானும் வக்கரமடைந்திருக்கிறார். 2 பிரதான கிரகங்கள் வந்து ஆண்டு கிரகங்கள் வக்கர நிலையில் இருக்கிறதுனால நமக்கு வந்து மிகப்பெரிய நன்மைகள் நடந்து கொண்டிருக்கிறது ப்ரெசன்ட் டைமில். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா யோகத்தை தரக்கூடியது. அடுத்து வந்து குரு பகவான் வந்து 2025 மே மாதத்தில் வந்து அவர் வந்து உங்கள் ராசிக்கு வந்து அஷ்டமத்துக்கு செல்கிறார். அஷ்டமத்துக்கு செல்வது நல்லதா? 2-5 கூடிய பூர்வ புண்ணியாதிபதி மறைவுஸ்தானத்துக்கு செல்கிறார்னா உங்களுக்கு வந்து அங்கே இருந்தபடியே ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை கெடுப்பார். உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்கிறார். அவர் விரயஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுடைய விரயங்களை கட்டுப்படுத்துகிறார். 5ஆம் பார்வையாக விரயஸ்தானத்துக்கு செல்லும் போது விரயங்களை கட்டுப்படுத்துகிறார். 2ஆம் வீட்டையை பார்க்கும்போது தனஸ்தானத்தை வலுவடை செய்கிறார். எதிர்பாராத தன லாபங்கள் அதிகமாக கொடுக்கிறார். குடும்பத்தில் மிகுந்த நன்மைகள் அள்ளித்தருகிறார். 4ஆம் வீட்டையும் பார்க்கிறார். 4ஆம் வீட்டையும் பார்க்கும்போது சுகஸ்தானத்தையும் பார்க்கிறார். ஸோ சுகஸ்தானத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்கனவே இருந்த பல கஷ்டங்கள் நீங்கி நல்ல ஒரு எதிர்பாராத தனயோகங்கள் நீங்கள் எளிதாக பெறலாம்ன்றது உறுதியான உண்மை. ஆக 2025, 2026, 2027 மிகப்பெரிய நன்மைகள் அடையுது. ஏன்னா அடுத்து நீங்கள் எடுத்துக்கொண்டால் பாக்கியத்தில் குரு வருகிறார். இது ஒரு விசேஷமான யோகம். பாக்கியத்தில் குரு உச்சம் அடைகிறார். 2-5 குடையவன்
பூர்வ புண்ணியாதிபதி வந்து போய் பாக்கியத்தில் இன்னொரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய உன்னதமான நிலைகளாக விருச்சிகராசி நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் வருங்காலங்களில் இருக்கிறது. அர்த்தாஷ்டமஜனி முடிஞ்சதுலேருந்தே அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய எதிர்பாராத தனயோகங்களுக்கு குவியும் என்றது உறுதியான உண்மை. அடுத்து ராகுகள் நாம் எடுத்துக்கொண்டால் ராகு பகவான் வந்து உங்களுக்கு 4ஆம் வீட்டில் வருகிறார். ஏன்னா இப்போ அடுத்து ராகு பயிற்சியில் மே மாதத்தில் நடக்கக்கூடிய 18ஆம் தேதி நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியில் 1.5 ஆண்டு காலம் ராகு கேதுகள் வந்து 4ஆம் பாவத்தில் ராகு, 10ஆம் பாவத்தில் கேது, சிம்மத்தில் கேது வருகிறார். ஸோ 10ஆம் பாவத்தில் கேது வரும்போது உங்களுக்கு சூரியனை போரே அவர் செயல்படுகிறார். ஸோ ஆன்மீக தலைமை, ஆன்மீகத்தில் மிகப்பெரிய உண்மையான நிலைகள். ஸோ அந்த இடத்துல கேத்து வரும்போது சூரியன் ஏற்கனவே ஆத்மகாரகனாக இருக்கிறார். ஆத்மகாரகன இடத்துல வந்து ஞானகாரகனை வந்து உட்கார்ந்துக்கிறார். ஸோ மிகப்பெரிய ஒரு ஞானத்தை பெறக்கூடிய நிலைகள் என்பது ஆன்மீக விஷயத்தில் மிகப்பெரிய உயர்ந்த நிலைகள் அடைகிறது. உங்களோட தலைமை பொறுப்பில் வந்து கும்பாபிஷேகங்கள் நடத்துதல் போன்ற ஏராளமான நன்மைகள், உங்களோட குலதெய்வத்தினுடைய கோயில் கட்டுதல் போன்ற தெய்வீக காரியங்கள், ஆன்மீகத்தில் உயர்ந்த நாட்டங்கள் ஏற்படுத்தக்கூடிய நிலைகள், இது போன்ற நல்ல அதிர்ஷ்டமான அமைப்புகள் நிறைய நமக்கு கொண்டு வரதுன்னே சொல்லலாம். அது போலவே நாளில் வந்து ராகு வரதுனால நமக்கு என்ன கோச்சார ரீதியானும் போது தாய் உடல் ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கும். பட் ஏற்கனவே நாம் சொன்னபடி ராகு வந்து சனி பகவான் வீட்டில் இருக்கிறார். சனி வந்து உங்களுக்கு ஏற்கனவே வந்து வக்கரத்தில் இருக்கிறார். ஸோ நிச்சயமாக நன்மைகள், உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள், பல நன்மைகள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் சனி பகவான் வீட்டில் ராகு இருக்கும்போது சனிக்கு ஒப்பான ஒரு பலனை தருகிறார். ஸோ இது ஒரு வகையில் ஒரு நன்மை தர இதாக அமையும். கேந்திரங்களில் பாவகிரகங்கள் அமர்வது என்பது, பர்டிகுலர்லி சாயா கிரகங்கள் அமர்வது என்பது அவங்களுக்கு வீடுகள் இல்லை, பார்வைகளை பொறுத்து அல்லது அவங்களுடைய கிரக கூட்டணி பொறுத்து மிகப்பெரிய நன்மைகள் அள்ளித்தரக்கூடிய ஒரு யோகம் என்பதை தரக்கூடியதாக இருக்கும். ஆக நிச்சயமாக ராகு கேத்துக்கள் கூட உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் அள்ளித்தருகிறார். ஆக எதிர்காலம், அதாவது 2025, 2026, 2027 மிகப்பெரிய நன்மைகள் அளித்தரக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள், அதாவது விருச்சிகராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் காத்திருக்கிறது. எந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நமக்கு எங்கே சென்றாலும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு வந்து தோய்வு என்பது ஏற்பட்டிருந்தது. நம்ம எது பண்ணாலும் அது வந்து 1க்கு 4 தடவை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த மாதிரி ஒரு காரிய தடைகள் முற்றிலும் நிவர்த்தியாகி தொட்டது பூரா ஒரு தொடங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. கேட்ட இடத்துல பணம் என்பது வருகிறது. சொல்வாக்கு என்பது பல மடங்கு உயிர்கிறது. ஏற்கனவே நம்ம பல முயற்சிகளை பண்ணி பல தொழில்களை வந்து பாதியில் விட்டுட்டோம், செய்ய முடியல, அதுக்கு போதுமான பொருளாதாரம் இல்லை, அதுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வருமானங்கள் இல்லை. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்பாராத தனலாபங்கள் தேடி வருவென்றது முயற்சிகளை வந்து முன்னேற்ற பாதை நோக்கி, ஏற்றத்தை நோக்கி செல்லும் என்றது உறுதியான உண்மை. அது சுகஸ்தானம் வலிமை அடைகிறதுனால எதிர்பாராத நீண்ட வருஷங்களை வீடு கட்ட முடியல, மனை வாங்க முடியல, அல்லது நம்ம வீடு வந்து புதுப்பிக்க முடியல அப்படின்ற பல கருத்துக்கள் இருந்திருக்கிறது, பல தாமதங்கள் இருந்திருக்குது. அதெல்லாம் நீங்கள் நல்ல பண்ணி புது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலை என்பதை ஏற்படி ஜாதகனை சுகப்படுவான். எல்லாத்தையும் விட 4ஆம் வீடு வலுவடையும் போது ஜாதகம், ஏன்னா நிறைய ஜாதகம் வந்து நான் சுகப்படவில்லை என்றது தான் புலம்பலாக இருக்கும். ஆக சுகப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது ஏற்படுகிறது. 5ல் சனி பகவான் வரதுனால பிள்ளை மகத்தான நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, முயற்சி மூலமாக முன்னேற்ற, சில சமயத்தில் பிள்ளைகள் மூலமாக கவலைகள் ஏற்படக்கூடிய நிலை என்பது ஏற்படுகிறது. சனி பகவானில் இருக்கும்போது கிட்டத்தட்ட 2 காலம் அவர் வந்து பஞ்சமத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய நன்மைகளே நிச்சயமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு காத்திருக்கிறது. கேந்திரத்து போய் கோணத்தில் இருக்கிறார். ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பு என்பது உறுதியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா குருபகவான் வந்து நல்ல பவர்ஃபுல்லான ஒரு விசேஷமான நன்மைகள் நமக்கு அள்ளி தருகிறார். அவர் தன்னுடைய பார்வை பலத்தால் மிகப்பெரிய நன்மைகள் காத்திருக்கிறார். ஆக விருச்சிகராசி அன்பர்களுக்கு எதிர்காலங்களில் 2025, 2026, 2027 மிகப்பெரிய நன்மைகள் உறுதியாக இருக்கிறது. ஏன்னா கடன்லேருந்து முற்றிலும் விடுதலை ஆகக்கூடிய நிலை என்னது அர்த்தாஷ்டமஜனி காலகட்டத்தில் பணம் கேட்டால் யாரும் நமக்கு கொடுக்கல, பணம் தேடி வரும். களத்திரத்தில் குடும்பத்தில் இருக்கின்ற கவலைகள், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் நிச்சயம், வாகன ரீதியான விபத்துகள், பாக்கியம் பல மடங்கு உயர்தல், அரசாங்க ரீதியாக அரசியலில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் என்பது 8-11 குடிவராக புத பகவான் வருதுனால புத பகவான் வந்து நமக்கு வந்து பாவியாக தான் வருகிறார். ஆனால் எதிர்பாராத தனலாபங்கள் வியாபாரத்தில் அள்ளி கொடுப்பார். ஆக 7-12 குடைவனாக சுக்கிர பகவான் வருகிறார் உங்களுக்கு. ஸோ சுக்கிர பகவான் 7-12 குடைவன் மனைவி வழியாக நமக்கு விரயங்கள் நிறைய காட்டுது. அதாவது 7 குடி சுக்கிரன் போய் 12ல் ராசியில் அமரும் போது அவங்களுக்கு வந்து ஏராளமான செலவினங்களை வந்து மனைவி மூலமாக கணவன் மூலமாக வருவென்றதை உறுதியான உண்மையாகிறது. ஆக நீங்கள் இந்த மாதிரி நாங்கள் பார்க்கும்போது அற்புதமான ஒரு யோகத்தை தரக்கூடியதாக
நமக்கு தெரிய வருகிறது. இந்த ராசிகள் இப்போ நட்சத்திரங்கள் விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திராரை எப்படி அவங்களுக்கு யோகங்களை தரக்கூடிய நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து விசாக நட்சத்திரம் எடுத்துக்கொண்டால் விசாக நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் 2, 5 கூடியவனாக ஆக உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி குருவாக வருகிறார். அப்போ குருவோட அருள் என்பது இந்த ராசிக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. ஆக நீங்கள் குரு அருளை பெற வேண்டும் என்றது உறுதியான உண்மையான வாக்கு என்பது குரு, அப்புறம் பூர்வ புண்ணியம் என்பது குரு. ஆக பூர்வ புண்ணியத்திலேருந்து நீங்கள் 5 கூடையவன் வர்றதுனால தான் உங்களுக்கு விசாகத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உபதேசம் பண்ணக்கூடிய குருஸ்தானத்தில் இருப்பார்கள் என்றது உறுதியான உண்மை. 2, 5 கூடையவனாக நிச்சயமாக பாக்கியவான் ஆவான். ஏன்னா 5 கூடையவனாக வருதுனால். அதுக்கப்புறம் கேட்டையில் பிறந்தவங்க கோட்டை பிடிப்பார்கள் அப்படின்றது ஒரு பழமொழி வந்திருக்குது. அது உண்மைதான். ஏன் உண்மைன்னு நான் சொல்கிறேன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா, அதாவது விச்சிக லக்னத்திலேயோ ராசிலேயோ பிறந்திருந்து மேஷத்துலேருந்து செவ்வாய் வந்து மேஷத்தில் செவ்வாய் அல்லது ரிஷபத்தில் செவ்வாய் 7, 8ஆம் பார்வையாக 7, 8ஆம் பார்வையாக உங்களுக்கு வந்து ராசியை பார்க்கும்போது லக்னத்தை பார்க்கும்போது புறந்தருளும் ராஜயோகம் பூமி புத்திரனாக இருக்கிறதுனால செவ்வாய் பூமியாளும் தகுதி உடையவனாக வருகின்றான். சிம்மத்தில் இருக்கும்போது கூட அந்த செவ்வாய் வந்து விருச்சிகத்தினை பார்க்கும். அல்லது விருச்சிகத்திலேயே ராசியிலேயே வந்து செவ்வாய் இருந்த பட்சத்தில் ஒரு ருச்சிக யோகம் உண்டாகிறது. அது மிகப்பெரிய பஞ்சமகாபுருஷ ராஜயோகங்களும் ஒன்றாகியது. இந்த செவ்வாய் நமக்கு அதாவது ராசிலேயே இருக்கும்போது ருச்சிக யோகம் என்பது ஏற்படுகிறது. ருச்சிக யோகம் என்பது ஒரு மகத்தான சக்தி வாய்ந்த ஒரு யோகம். எங்கிருந்தாலும் ஒரு தலைமை பொறுப்புகளில் ஒரு அற்புதமான ஆளுமை கொண்டவனாக செவ்வாய் பகவான் நமக்கு ஒரு அற்புதமான நிலையை கொடுக்குறாரு. 2ஆம் வீட்டில் வரும் தனஸ்தானத்தில் குரு வீட்டில் வர்றதுனால அந்த பூமி பரிவர்த்தனை மூலமாக மிகப்பெரிய நன்மைகள். அதே நேரத்தில் 2ஆம் வீட்டில் ஒரு செவ்வாய் வர்றதுனால தான் 7ஆம் 8ஆம் வீட்டுன்னு பார்க்கறதுனால குடும்பத்தில் கலகங்கள் உண்டு பண்ணும், நிம்மதி இருக்காது, மாங்கல்யத்துக்கு பாதிப்பு ஏற்படும். 3ல் செவ்வாய் வரும்போது முயற்சிகள் மூலம் மிகப்பெரிய வெற்றி, வெளிநாட்டுக்கு செல்வான்னு. காரணம் 3ஆம் வீடு உச்சி வீடு, மிகப்பெரிய நன்மை. 4ஆம் வீடு கேந்திரத்தில் செவ்வாய்க்கு பலமான இடம், விசேஷமான பலன் தரும். வண்டி வாகனாதிகள் மூலமாக வருமானங்களை சம்பாதிச்சாலும் விரைய செலவுகள் அதிகமாக வரும். 5ல் செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வரும்போது மிகப்பெரிய நன்மை செய்வான். 6ல் செவ்வாய் வந்து எதிரிகளை வாட வைத்து எதிரிகளை ஜெயித்து போராடி ஹர்ஷயோகத்தின் மூலம் மிகப்பெரிய வெற்றி அடைவான். ஏன்னா செவ்வாய் அந்த இடத்துல வரும்போது ஹர்ஷயோகம், மிகப்பெரிய எதிர்ப்புகள் நடுவிலே மிகப்பெரிய ஒரு உன்னதமான நிலையை அவன் அடைவான் அப்படின்றது. 7ஆம் வீட்டில் செவ்வாய் வரும்போது ராசியை பார்ப்பதனால குடும்பத்திலே கணவன் மனைவி வகையிலும் சில சண்டை சச்சரவுகள். ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு போர் கிரகம் இல்லையா, அது எங்கிருந்த போதிலும் நமக்கு அது குடும்பத்தில் நிம்மதியை தராது. அஷ்டமத்தில் செவ்வாய் வரும்போது வாகனங்கள் மூலமாக, ஏன்னா ராசிநாதன் அஷ்டமத்தில் மறையக்கூடாது. அப்படி மறந்த வண்டி வாகன விபத்துகள் நம்ம எதிர்கள் தொந்தரவு அதிகமாக இருக்கும். எங்கே சென்றாலும் செல்வாக்கு அடைய முடியாது. பாக்கியத்தில் சந்திரன் வரும்போது நீச்ச நிலை ராஜபங்க யோகம், நீச்சபங்க ராஜயோகம் இருந்தாலும் யோகம் பலமாக இருந்த பட்சத்தில் மிகப்பெரிய யோகத்தை அள்ளித்தரும். அரசியல்வாதியாக, அமைச்சராக, முதலமைச்சராக மிகப்பெரிய பதவிகளை பெறக்கூடியது. 10ஆம் வீடு சூரியன் வீடு, டைரக்ட் வந்து மருத்துவ முதலாளிகள், மிகப்பெரிய உன்னதமான பதவிகள், பதவி யோகங்கள். சூரியன் டைரக்ட் அரசாட்சி, அதனால தான் அரசாளும் யோகங்களை தருகிறது சூரியன் பலமாக இருந்த பட்சத்தில். அந்த சூரியன் வந்து ராசிலே அமர்ந்த பட்சத்தில் தொழில் வகையில் மிகப்பெரிய உயிர்வினை தந்து மிகப்பெரிய வெற்றி வகை சூடுகிறது. 11ஆம் வீட்டில் சூரியன் வரும்போது மிகப்பெரிய நன்மைகள் அள்ளி தருகிற ஞானத்தின் மூலமாக. புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனால தன்னுடைய அறிவாற்றல் மூலமாக மிகப்பெரிய நன்மை. 12ஆம் வீடு சூரியனுக்கு நீச்ச நிலை தருகிறது. 12ஆம் வீட்டில் சூரியன் இருக்கும்போது உள்நாட்டிலேயோ இருக்க முடியாது, வெளியிட வாசம், அதாவது வெளிநாட்டிலேயோ அல்லது அங்கே போய் அங்கே பிரபலம் அடைவார்கள். மற்ற ஜாதகத்தில் யோகங்கள் இருந்த பட்சத்தில் எரியா இருந்தாலும் ஜென்ம ஜாதகத்தில் அற்புதமான யோகம். அனுஷத்தில் பிறந்தவன் சனி பகவானுடைய நட்சத்திரம் 3, 4 குடையவனாக சின்ன வயசுலேருந்து பயங்கரமான கஷ்டங்கள், எந்த விதமான சுகம் படாமல், ஏன்னா சனி பகவான் நட்சத்திரம் தாழ்த்து விடும். நிச்சயமாக பயங்கரமான கஷ்டங்களை பட வைத்து எல்லா வகையான அவமானங்கள், அசைங்கள், எல்லா சங்கடங்கள் எல்லாம் சந்தித்த வைத்து அதுக்கு பிறகு மிகுந்த ஒரு வாழ்க்கை, உன்னதமான வாழ்க்கை அள்ளித்தருவாங்க. அனுஷம் சிறுமுக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பூசத்தில் பிறந்தவர்களாகட்டும், அனுஷத்தில் பிறந்த, உத்திராட்டத்தில் பிறந்தவங்களை சாதாரண நிலையிலேருந்து மிக உயர்ந்த நிலை, அதாவது there is no medium success, they have great success or great failure. இந்த 2 தான் அவங்களுக்கு கான்செப்டில். ஒன்று டாப் லெவல், எல்லாரும் சக்ஸஸ் அடைய முடியும்னு அவங்களோட ஜாதக நிலைகளை பொறுத்து, அவங்க நட்சத்திரத்தினுடைய டிகிரிஸ் பொறுத்து, அவங்களுடைய யோகங்களை பொறுத்து தான் தே ஹாவ் கிரேட் எக்ஸ்டென்ட் ஆஃப் சக்ஸஸ் லைஃப் அப்படின்றது. அந்த ஒரு இன்டென்சிட்டின்றது அந்த லக்னங்கள் ராசிகள்
அந்த அவங்க அமர்கின்ற பொறுத்து, சூரியன் இருக்கின்ற பொறுத்து வரை மிகப்பெரிய பிரபல யோகங்கள் அடையக்கூடிய நிலை என்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறதாக 2025, 2026, அர்த்தாஷ்டம சனிக்கு அப்புறம் பஞ்சம சனியாக உங்களுக்கு தோன்றி சனி பகவான் மிகப்பெரிய நன்மைகள் அள்ளித்தருகிறார். அஷ்டமத்தில் குரு நின்று தன்னுடைய சிறப்பு பார்வைகள் மூலமாக தனஸ்தானத்தை வலுவடை செய்கிறார். விரயத்தை கழித்து ஐனசைன சுகத்தை தருகிறார். அது மட்டும் இல்லாமல் சுகபாவத்தை விருத்தி செய்து தாயார் உடல் ஆரோக்கியத்தை நன்மைகள் செய்து வண்டி வாகனாதிகள் மூலமாக சுகப்படக்கூடிய நிலையை தருகிறார். அது போலவே ராகு 4ஆம் பாவத்தில் நின்று 10ஆம் பாவத்தில் கேத்து நின்று ஆன்மீகத்தில் சிறந்த ஒரு கருத்துக்களை உடையவனாக, ஆன்மீகத்தில் ஒரு சிறந்த வெற்றியை நோக்கி, ஆன்மீகத்தில் ஒரு சிறந்த நாட்டத்தை நோக்கி தெய்வ பக்தியுடன் இறை சிந்தனையுடன் பேராற்றல் உடையவனாக மாற்றி விடுகிறார். ஆக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலும் சகல நன்மைகள் நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் சிறப்பாக அமைந்திடும் என்றதில் எந்த விதமான மாற்று கருத்தில்லை. சர்வே ஜனா சுகினோ பவந்த், சுகி பவ.